சென்னையில் காலமான நடிகை மனோரமாவின் உடல் மயிலாப்பூர் மயானத்தில் நேற்று தகனம் செய்யப்பட்டது. திரைத்துறையினர், பொதுமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நடிகை மனோரமாவின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்து வெற்றி கண்டவர் நடிகை மனோரமா. மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காலம் தொடங்கி 5 தலைமுறை நடிகர் நடிகைகளுடன் நடித்து புகழ்பெற்ற அவர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று முன்தினம் மரணமடைந்தார். இதனையடுத்து தியாகராய நகரில் உள்ள மனோரமாவின் இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. மனோரமாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு ஆகியோர் தமிழக அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நடிகர்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த், சிவகுமார், அஜித்குமார், சரத்குமார், பிரபு, விக்ரம் பிரபு, ராதா ரவி, ராகவா லாரன்ஸ் உள்ளிட்ட நடிகர்களும், நடிகைகள் காஞ்சனா, வடிவுக்கரசி, சுகன்யா மற்றும் இசையமைப்பாளர்கள் இளையராஜா, தேவா, நடன இயக்குநர் புலியூர் சரோஜா உட்பட ஏராளமான திரையுலக பிரபலங்கள் மனோரமாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழ் திரையுலகில் மனோரமா படைத்த சாதனைகள் காலத்தால் என்றும் அழியா புகழ் பெற்றவை என பலரும் புகழாரம் சூட்டினர். இந்நிலையில் மனோரமாவின் உடலுக்கு குடும்ப வழக்கப்படி அவரது இல்லத்தில் சடங்குகள் செய்யப்பட்டன. பின்னர் தியாகராய நகரிலிருந்து மனோரமாவின் உடல் மயிலாப்பூர் மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஏராளமான திரையுலகினர், பொதுமக்கள், ரசிகர்கள் உள்ளிட்டோர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் மயிலாப்பூர் கைலாசபுரம் மயானத்தில் மனோரமாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. சிதைக்கு அவரது மகன் திரு பூபதி தீ மூட்டினார்.